நான் கிட்டத்தட்ட ஒரு 100 படத்துக்கு மேலே நான் ப்ரமோஷன் பண்ணிட்டேன் சார். தயவு செஞ்சு இந்த கருத்தை கேளுங்க சார், முக்கியமான கருத்து சார் இது. நான் அந்த ப்ரமோஷன் பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறேன் தெரியுங்களா? வெந்து தணிந்தது காடு அந்த படத்தோட இயக்குனரோ இல்லை அந்த படத்தோட பிஆர்ஓவோ இல்லைனா எவ்வளோ பேருக்கு அந்த படத்தில் நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். யாருன்னா ஒருத்தர் கூப்பிட்டுருக்கலாம்ல, ஒருத்தர் கூட படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜில் ஏற்றினதில்லை சார். ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஈசா யோகா மையம், கோவை. அந்த லாட்டரி சீட்டை உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு, இல்லை தம்பி வேணா ஆளுக்கு பாதி எடுத்துலாமல் கேட்பார்ல, அதே மாதிரி தான் என்னுடைய அப்பா. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ எல்லாரும் ஷீல்டு வாங்கினாங்க இல்லையா, அதில் பாதி பேர் அவங்களோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து ஷீல்டு வாங்கினாங்க. அதுதாங்க நேஷனல் அவார்டு. படம் இப்போ வெள்ளிக்கிழமை மணிக்கு காலையில் 10 மணி வரைக்கும் ப்ரொடியூசர் இப்படி இருப்பார், டைரக்டர் இப்படி இருப்பார். நான் போய் நின்னவன்னா, சார் சார் அந்த சாட்டை எடுப்பா. பாரதி ராஜா சாரோட கேரக்டர் என்னவோ அதுதான் என் அப்பாவோட கேரக்டர் சார். என்னோட அப்பாவோட பேர் அப்போன்னா வேற ஒரு அப்பா நினச்சிட சார். ஷீல்டு இல்லையா? நல்லா எடுப்பா. Star Aurora Productions and Red Null presents Thirumanikam Vetri Vizha. Title sponsor GT Holidays. Associate partner Delicious Cape. Hospitality partner Padmam. Venue partner Sims. Food partner Toppivappa Biryani. Snacks partner Chennai Kulfi. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் திருமாணிக்கம் அந்த டீமுக்கு தான் போய் சேரும். மாணிக்கம் அப்படின்னாலே இப்போ எல்லாரும் படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு 2 சித்தி. ஒரு சித்தியோட பேர் மாணிக்கம், என்னோட அண்ணனோட மாமனார் பேர் மாணிக்கம், என் தம்பி வந்திருக்கான் அவன் பேர் மாணிக்கம். இப்படி மாணிக்கத்துக்கு எனக்கும் நிறையா கனெக்ஷன் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னோடய வாத்தியார் பேரும் மாணிக்கம், அறிவியல் வாத்தியார், அவர் பேரும் மாணிக்கம். இப்படி மாணிக்கத்துக்கு கூட தான் நான் இவ்வளோ நாளாக கடந்து போயிட்டுருந்தேன். இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். காரணம் என்னென்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 100 படத்துக்கு மேலே நான் ப்ரமோஷன் பண்ணிட்டேன். இது வரைக்கும் ஒருத்தர் கூட படம் ஹிட் ஆனதுக்கப்புறம், சார் தயவு செஞ்சு இந்த கருத்தை கேளுங்க சார், முக்கியமான கருத்து சார் இது, இவருக்கு க்ளோஸ் வைங்கப்பா. இது வரைக்கும் நான் 100 படத்துக்கு மேலே நான் ப்ரமோஷன் பண்ணிட்டேன். ஒருத்தர் கூட படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் என்னை ஸ்டேஜில் ஏற்றினதில்லை சார். அது ஏன்? அது நான் ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன். நீங்கள் படம் எடுக்கிறீங்க, கோடிக்கணக்கில் எல்லாமே பண்ணுறீங்க, ஓகே. நான் அந்த ப்ரமோஷன் பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறேன் தெரியுங்களா? என்னை ஃபோனே எடுக்க முடியாது, அவ்வளோ பிரச்சனை. என் காரில் கோடு போட்டுருவாங்க, அவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நான் நேசிக்கிற சினிமா, என் தாய் தந்தைக்கு பிறகு நான் மிகவும் மதிக்கக்கூடியது இந்த சினிமா. அந்த சினிமாவுக்காக நான் அவ்வளோ போராடிட்டு இருக்கேன். ஏன் இந்த ஷீல்டு இது எவ்வளோ 100 ரூபா இருக்கலாம், 1000 ரூபா கூட இருக்கலாம், அது என்னால் வாங்க முடியாமல். ஆனால் நான் உழைத்ததற்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ஒரு ஸ்டேஜில் அது ஒன்று கொடுத்தா என்னங்க ஆகி போயிடுது? குறைஞ்சி போயிடுமா சொல்லுங்கள்? வெந்து தணிந்தது காடு அந்த படத்திற்கு நாளைக்கு அவார்டு தராங்க. நைட்டு ஒரு 11:30-12 மணி இருக்கும். ஐஸ்வரி கணேஷ் சார் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, குழு நாளைக்கு சத்யம் தியேட்டரில் ஃபங்க்ஷன்ப்பா வந்துருப்பா அப்படின்னு ஐஸ்வரி கணேஷ் சார் சொன்னார். அந்த படத்தோட இயக்குனரோ இல்லை அந்த படத்தோட பிஆர்ஓவோ இல்லைனா எவ்வளோ பேருக்கு அந்த படத்தில் நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். யாருன்னா ஒருத்தர் கூப்பிட்டுருக்கலாம்ல, எனக்கு கொடுக்க போகிற அந்த 500 ரூபா, 1000 ரூபாய், இல்லை 100 ரூபா, இல்லை 1 லட்ச ரூபாய் ஷீல்டுலேயே அவங்களோட தரம் குறைஞ்சிட போதா சொல்லுங்கள்? எவ்வளோ போராடிட்டு இருப்பேன். இந்த மேடைக்காக தாங்க போராடிட்டு இருக்குது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஒரு கலைஞனுக்கு கைத்தட்டலும் விசில் சத்தமும் தாங்க அவனை அடுத்த கட்டத்துக்கு சேர்த்துட்டு போகிறது. எனக்கு தெரியும்
படம் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு படம் வெள்ளிக்கிழமை மணிக்கு காலையில் 10 மணி வரைக்கும் ப்ரொடியூசர் இப்படி இருப்பார், டைரக்டர் இப்படி இருப்பார். நான் போய் நின்னவன்னா அவங்கள அறியாமலே ஒரு 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 கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு விசில் அடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. காரணம் அந்த படத்தை எப்படியாச்சும் மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்றக்கா நான் அவ்வளோ போராடுவேன். இது நான் நேசிக்கிறதுனால இந்த விஷயங்கள் நான் பண்ணிட்டு வரேன். இது 2வது மேடை. 1 என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த வெந்து தணிந்தது காடு அந்த படத்துக்கு கூட தயாரிப்பாளர் நைட்டு 12-1 மணிக்கு ஃபோன் பண்ணி சத்யம் தேட்டரில் ப்ரோக்ராம் கூலு வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதன் பிறகு நான் வணங்கும் இயக்குனர் எங்கே அவரை காணோம். சார் சார் அந்த சாட்டையை எடுப்பா. இதே மாதிரி இன்னைக்கு நைட்டு, அதாவது விடிய காலையில் இன்னைக்கு 12:05க்கு மெசேஜ் பார்த்தேன். நைட்டு 12:05க்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி எங்கள் குழு இந்த மாதிரி இன்றைக்கி ஃபங்க்ஷனு லாஸ்ட் டைமில் கூப்பிட்றேன்னு சொல்லி இது பண்ணேன். இதனால் கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி சார். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி இதுக்கு தாங்க நாங்கள் ஆசைப்படுறது. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு அம்மா 500 ரூபா கட்டாக கொடுத்தாங்கல்ல, அவங்க வீட்டு அட்ரஸும் இதையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நன்றி நன்றி நன்றி. அப்புறம் பாரதி ராஜா சார், என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், பாரதி ராஜா சார் சார் இவங்க 2 பேருக்கும் க்ளோஸ் வைங்க, வச்சுருக்கீங்களவா? பாரதி ராஜா சாரோட கேரக்டர் என்னவோ அதுதான் என் அப்பாவோட கேரக்டர் சார். எங்கள் அப்பாவுக்கு கிட்டத்தட்ட 85 வயசு. இப்போ இறந்துட்டார், 84 போன வருஷம் இறந்துட்டார். காலையில் 5 மணிக்கு வாக்கிங் போகிறதுக்காக நடந்து போய் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போய் பேப்பர் வாங்கிட்டு வருவார். ஒரு நாள் அந்த மாதிரி போகும்போது கீழே ஒரு 500 ரூபா கிடந்திருக்கு. அந்த 500 ரூபா நீங்கள்லாம் கிடச்சிதுன்னா என்ன பண்ணுவீங்க? எடுத்துகிட்டு வந்துடும். என் அப்பா அந்த 500 ரூபா எடுத்துகிட்டு போய் அதே பேப்பர் கடையில் கொடுத்துட்டு, தம்பி இந்த இடத்துல 500 ரூபா கிடக்குது, யாருன்னா கேட்டால் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு என்கிட்ட அதை பெருமையாக சொன்னார். இந்த மாதிரி கடந்துச்சா நான் கொடுத்துட்டு, எதுக்குடா நமக்கு அடுத்தவங்க காசு அப்படின்னாரு. அப்படிப்பட்ட ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன் தான் இந்த கூல் சுரேஷ். அப்போது என்னுடைய அப்பாவோட, அதாவது என்னோடய அப்பாவோட பேர், அப்போன்னா வேற ஒரு அப்பா நினச்சிட போறீங்க. என்னோடய அப்பா பேர் முத்தையா. அந்த முத்தையாவுக்கு பிறகு திருமாணிக்கம் அவர்களை நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா அப்பா மாதிரியே இதில் ஒருத்தர் நடிச்சிருக்காருமா, அவர் பேர் பாரதி ராஜாம்மா அப்படின்னு சொல்லி, அவர் தான் எனக்கு தெரியுமாடா. அந்த நடை உடைய அந்த கசங்கி போன சட்டை அப்படியே இருப்பார் சார் அவர். அந்த லாட்ரி சீட்டை விட உங்கள்கிட்ட கொடுத்துட்டு, இல்லை தம்பி வேணா ஆளுக்கு பாதி எடுத்துலாமல் கேட்பார்ல, அதே மாதிரி தான் என்னுடைய அப்பா. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி வெளியில் அது ஒரு ப்ரமோஷன் பண்ணேன், அது பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பிச்சு. இந்த நேரத்தில் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் எல்லோரும் சொன்னாங்க, படம் மனிதத்தை பேசி பசங்களுக்கு இது புத்திமதி சொல்லுது அப்படி இப்படின்னு. இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்க. ஒரு வேளை கொடுக்கவில்லை என்றால், இப்போ எல்லோரும் ஷீல்டு வாங்கினாங்க இல்லையா, அதில் பாதி பேர் அவங்களோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஷீல்டு வாங்கினாங்க. அதுதாங்க நேஷ்னல் அவார்டு. இது மனசோட சேர்ந்தது, புரியுதுங்களா? வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நிறையா இருக்குது, நிறையா பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க, அதனால் பேச முடியல. ஓரளவுக்கு எழுதுனது வரைக்கும் பேசியாச்சு. வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. வாங்க சார், ஷீல்டு இல்லையா? கைத்தட்டு கொடுக்கலாம். ஒரு எனர்ஜி பாமாக இருந்தார் கூல் சுரேஷ் அவர்கள். இவங்களோட சேர்ந்து நைஜீரியாவிலேருந்து வந்திருக்க கல்யாணி ஸ்ரீதர் அவர்கள், நந்தா பெரியசாமி அவர்கள் அண்ட் திரு மாணிக்கம் டீமுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்காங்க. இந்த கூல் சுரேஷனை சொன்ன மாதிரி இவங்க நைஜீரியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. முகநூலில் தான் நமக்கு இந்த படத்தை பற்றி எழுதி, இன்றைக்கி இந்த படத்தை சும்மா பார்க்குறது மட்டும் இல்லாமல் எனக்காக என் ஒய்ஃபுக்காக சேர்த்து குடும்பத்துக்காக கொண்டாந்துருக்குறாங்க. இந்த மாதிரி குடும்பத்துக்காக வந்திருக்கணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. கல்யாண் சில வார்த்தைகள் பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இலக்கிய மேடைகளில் பேசியிருக்கேன், இதுதான் திரைப்பட மேடைங்கிறது ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் பார்க்குறதுக்கு. வாழ்த்துக்கள் சொல்லணும். இவங்க பணத்துலேயும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. படம் ஜெயிச்சிருச்சு சரி, பணத்தில் ஜெயிச்சாதான் இவங்க உன்னை நிறையா பேருக்கு நிறையா நல்லது செய்வாங்க, நல்லவங்க கிட்ட நிறையா பணம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.
கிராமத்து காற்றின் சுகந்தங்களிலும் முகம் தெரியாத குயிலும் லைத்து கிடந்த அந்த பாரதிராஜர் இன்னைக்கு வந்துட்டு இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எனக்கு மாணிக்கம் படத்தில் இந்த வயசில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் டைரக்டர் அண்ட் சமுத்திரக்கனி. Star Aurora Productions and Red Null presents Thirumanikam Vetri Vizha. Title sponsor GT Holidays. Associate partner Delicious Cape. Hospitality partner Padmam. Venue partner Sims. Food partner Toppivappa Biryani. Snacks partner Chennai Kulfi. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஈசா யோகா மையம் கோவை.